தசாவதாரி. எழுதியவர் முனைவர் ஜே. ரோனிகா கிறிஸ்டி. 45 வயதில் இத்தகைய வாய்ப்பை மேகலா எதிர்பார்க்கவில்லை. அவளது தாய் வீட்டில் அலமாரியை அழகு செய்யும் அவள் பெற்ற பதக்கங்களுக்கு மீண்டும் உயிர் வடிவம் திருமணத்திற்கு பிறகு இப்போதாவது கிடைத்ததே என்ற மகிழ்ச்சி அவள் இதழ்களில் புன்னகையாக இழைந்தோடியது. அவள் உடலாய் வீட்டிலும் மனதாய் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையிலும் நின்ற நினைவலைகளை அம்மா என்று அழைக்கும் குரல் மீட்டெடுத்தது. காஃபியில சர்க்கரையை கொட்டி வச்சிருக்கம்மா. காஃபி டம்ளருடன் நுழைந்த மகள் நிலாயினியை மெல்லமா பேசுடி சொல்லியவாறே டம்ளரை வாங்கி கொஞ்சம் குடித்து பார்த்தாள். உண்மைதான், அகத்தின் அழகு காஃபியில தெரிஞ்சிருச்சு சிரித்தபடியே சொன்னாள். நல்ல வேலை, டாக்டர் பாட்டியை காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்லைனா ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. உண்மைதான் செல்லம். அத்தைக்கு கொடுப்பதற்காக கேழ்வரகு கஞ்சியுடன் ஹாலிற்கு வந்தாள் மேகலா. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கையில் பூங்கொத்துடன் கணவரும் 2வது மகள் நலாயினியும் படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்து வாழ்த்த, ஆமா, உலகத்தில் யாருமே செய்யாததை இந்த மகாராணி செஞ்சுட்டா, பெருசாக வாழ்த்து சொல்கிறாங்க. பாட்டி, உங்களுக்கும் தான் மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று கன்னத்தில் முத்தமிட்டாள் 3வது மகள் கலாயினி. 3 வாயாடிங்களை பெற்றதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுக்கக்கூடாதா? மேகலாவின் முகம் மாறுவதை அறிந்த கணவர் பிரதாப், அம்மா காலையிலேயே ஆரம்பிச்சிடாத. பாட்டி, எப்போ பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளைன்னு கேட்குறீங்களே, ஏன் உங்கள் பையன் அதான் எங்கள் அப்பா ஆம்பளை பிள்ளையா தெரியலையா? மூத்தவள் கேட்க மற்றவர் சிரித்தனர். 2வது மகள், பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பெண் 100 ஆண்களுக்கு சமமா. அப்படி பார்த்தா எங்கள் ஒவ்வொருத்தரையும் கணக்கு பண்ணுங்க பார்க்கலாம். கலாயினி ஓடி வந்து 100, 200, 300, அம்மாவையும் சேர்த்துக்கலாம் 400. செல்லங்களா, எங்கள் அம்மாவையும் சேர்த்துக்கோங்கம்மா. அப்பா, பாட்டிக்கு வயசாயிடுச்சு, வேணும்னா நாங்கள் 50 கணக்கு எடுத்துக்கிறோம். பாருங்க பாட்டி, உங்களையும் சேர்த்தா நம்ம வீட்டில் 450 ஆண்கள் இருக்காங்க. போதுமா இல்லை இன்னும் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணுமா? குழந்தைகள் பாட்டியுடன் வம்பிழுப்பதை பார்த்து மகிழ்ந்தார் தந்தை. பாட்டிக்கும் சந்தோஷமாய் இருந்தது விளையாடும் பொழுது மட்டும். மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்த அம்மாவை அழைத்து வந்து, நலாயினி, அப்பா, நேத்திலிருந்து அம்மா முகத்தை பார்த்தீங்களா? செந்தாமரையா மலர்ந்திருக்கு. இன்னைக்கு கலெக்டர் தலைமையில் நடக்கவிருக்கும் மகளிர் மாநாட்டில் அத்தனை அதிகாரிகள் மக்கள் முன்னிலையில் பேச போறாங்க. ஒரே ஒரு முறை நமக்கெல்லாம் பேசி காட்ட சொல்லுங்கப்பா ப்ளீஸ் என்றாள். திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்கடி அம்மா, சும்மா பேசினாலே தாங்காது, இப்போ மேடை போட்டு பேச போகிறாளா? சரியா போச்சு. பாட்டி, உங்கள் வாயை பிளாஸ்திரி போட்டு தான் ஒட்டணும். அம்மா குறுக்கிட்டு, கலாயினி, பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. தாய் மேகலாவின் கண்டிப்பு மாமியார் மேல் அவளுக்கு இருக்கும் மரியாதையை வெளிப்படுத்தியது. ஆமா மேகலா, நீ எங்களுக்காக ஒரே ஒரு முறை இங்கே பேச. கணவர் கேட்க, ப்ளீஸுங்க, இப்போ வேண்டாம், மேடையில் பேசினா தான் இந்த கருத்தெல்லாம் சரியாக இருக்கும். இன்றைக்கி நடக்கிற விழாவை நம்ம ஊர் சேனலில் போடுறதா சொல்லியிருக்காங்க, நீங்கள் நேராக கேட்டுக்கோங்கப்பா என்றபடியே அடுத்த வேலைக்கு நகர்ந்தாள். மாலை மாநாட்டு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்ப ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கணவரும் மகள்களும் ஆர்வமுடனும் மாமியார் பெயருக்காகவும் தொலைக்காட்சியின் முன் மேகலாவின் வருகைக்காக எதிர்நோக்கி இருந்தனர். பல்வேறு போட்டிகளில் வென்ற மகளிர் தங்கள் திறமைகளை பார்வையாளர்களுக்கு விருந்தாக்கி மகிழ்ந்தனர். மேகலா தன் உரையை ஆரம்பித்தாள். முன்னால் கூடியிருந்த பார்வையாளர்களை பார்த்து, புராணக்கதையில் கண்ணன் தசாவதாரம் எடுக்க பல யுகங்கள் தேவைப்பட்டது. ஆனால் இன்றோ ஒரே நாளில் ஒரு பெண் 10 அவதாரம் எடுக்கும் நிலை காணப்படுவதால் அவளும் தசாவதாரி என்னும் சிறப்பு பெறுகிறாள். எப்படி என்று கேட்கிறீர்களா? இதோ காலை முதல் இரவு வரை உணவகமாக, வீட்டு வேலைகள் செய்வதில் பணிப்பெண்ணாக, குழந்தையை பெற்றெடுத்து பராமரிப்பதில் தாயாக, கணவன் மனைவி பந்தத்தில் தாரமாக, குடும்பத்தாரின் உடல் மன நலனை பேணி காப்பதில்
செவிலியராக, குழந்தைகளுக்கு கற்பிப்பதில் ஆசிரியராக, வேலைக்கு செல்வதில் தொழில் முனைவோராக, உறவுகளை இணைப்பதில் ஒருங்கிணைப்பாளராக, குடும்ப செலவுகளை கண்காணிப்பதில் கணக்காளராக, துன்பங்கள் எதிர்வரும் வேளையில் சுமை தாங்கியாக, குடும்பத்திற்காக மேற்கொள்ளும் விரதங்களில் ஆன்மீகவாதியாக, இப்படி ஒரே நாளில் ஒரு குடும்பத்திற்காக 10 அவதாரம் எடுக்கும் பெண்ணின் பெருமையை உணர்ந்துதான் பாரதி அன்றே மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடினார் போலும். தனக்குள் இருக்கும் மாம்பெரும் சக்தியை செயலாற்றும் திறன் திருமணத்திற்கு பிறகே ஒரு பெண்ணில் முழுமை பெறுகிறது என்பது மறுக்க முடியாத, மறைக்கப்படாத உண்மை. அந்த முழுமையை தருகின்ற குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் முதலில் நன்றி. மாதவம் செய்திட்ட பிறந்த தசாவதாரிகளே, நாம் எடுக்கும் இந்த அவதாரத்தில் பயன்தான் என்ன? குத்துவிளக்கு, தியாகி, மென்மையானவள் போன்ற மயங்கொலி வார்த்தைகளில் மயங்கி கிடக்கும் பெண்ணே, உன் அவதாரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? பலம் கொண்ட யானையின் காலில் சங்கிலியை கட்டி பாகனின் குரலுக்கு மட்டுமே அடிபணிவது போல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். ஏனென்றால் நமக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை எதிர்த்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள இயலவில்லையே. பெண்கள் தெய்வம் என்ற பொய் அலங்கார கூடாரத்தில் குழந்தைகளை கூட பாலியல் வன்கொடுமை செய்து சின்னா பின்னமாக சிதைக்கும் அரக்கர்களை அழித்து நாம் இனத்தை பாதுகாக்க அவதாரம் எடுக்கும் திறனற்றிருக்கிறோமே. மாதவம் செய்துட்டு பிறந்ததன் பயன் இதுதானோ? குடும்ப தலைவி என்ற மணிமகுடமே அப்பெண்ணிற்கான கனவுகளையும் லட்சியத்தையும் சமாதியாக்கியதன் அடையாளம் என்பதை உணர்தல் வேண்டும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்ணின் அறிவும் கல்வியும் சமநிலையில் இருக்க வேண்டும். அந்த சமநிலையை பெண் அடைந்துவிடக்கூடாது என்பதால் தான் என்னவோ எத்தகைய உயர்கல்வியை பெற்றிருந்தாலும் அவளை அழிப்பதற்கு பாலியல் வன்கொடுமை ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. இக்கொடும் செயல்களை செய்திடும் காமுகர்களை அழிக்க இயலாமல் வேடிக்கை பார்க்கின்றோம் என்றால் நம் அவதாரத்தின் பயன்தான் என்ன? இதற்கெல்லாம் முடிவு கட்டுவது யார்? தசாவதாரிகளே, ஒன்று சேருங்கள். நம் இனத்திற்கு புகழாரம் தேவையில்லை. அச்சமின்றி பயணித்திட பாதுகாப்பு தீப்பிழம்பு போதுமானது. நாமே அக்னி பிழம்பாய் அவதாரம் எடுப்போம். பெண் குழந்தைகள் துணிவுடன் பயணித்திட தீப்பிழம்பாய் செயலாற்றுவோம். தீப்பிழம்பின் ஒளியில் தைரியம் என்னும் கேடயத்தை அணிந்து வீறு நடை போட்டு வெற்றி சிகரத்தை அடையட்டும். ஆம், சிகரத்தின் சிம்மாசனத்தை புது அவதாரத்திற்கான சத்தியமாக்குவோம். சத்தியத்தை நிறைவேற்றும் வழிக்கு உயர்கல்வியை வரமாக, சொத்தாக வழங்குவோம். பாதுகாப்பான முன்னேற்றத்திற்கு நாமே பாதையாவோம். என் சமூகமே, உனக்கான ஒரு அன்பான வேண்டுகோள். பெண்ணே இப்புவியின் உயிர்மை. அவள் சக்தியே அவதாரம். அந்த அவதாரமே புவிக்கான சுவாசம். சுவாசத்தை வன்கொடுமையால் அழிக்க அனுமதியாதீர். அப்படி அனுமதித்தால் உங்கள் வாழ்வே காணாமல் போகிவிடும். ஆழமான கருத்துக்களை சிந்தனையில் விதைத்த மேகலா மாநாட்டு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்து வீட்டை அடைந்தாள். மாமியார் கையில் இனிப்புடன் மேகலாவிற்காக காத்திருந்தது ஆச்சரியமாக இருந்தது. இனிப்பை ஊட்டிவிட்டதுடன் உனக்கான பரிசு என்று அவள் கையில் ஒரு புத்தகத்தையும் கொடுத்தாள். பிரித்துப்பார் மேகலா. கணவரின் குரல் கேட்டு புத்தகத்தை பிரித்தாள். அதனுள் ஒரு படிவம் இருந்தது. அது வக்கீல் படிப்பதற்கான சேர்க்கை படிவம். புரியாமல் குழம்பி போன மேகலாவின் தோள் மேல் கை வைத்த மாமியார், இந்த படிவம் இக்குடும்பத்திற்கான பரிசு மேகலா. நீ அன்று திருமணத்திற்காக உனது வக்கீல் படிப்பினை நிறுத்திவிட்டாய் அல்லவா? இப்பொழுது உனக்கான வாய்ப்பு. உன் கனவை நினைவாக்கிக்கொள். உன் விருப்பமே மகளிர் தினத்திற்கான அன்பளிப்பு என்றார். மேகலாவின் உள் உணர்வு கிளர்ந்தெழ மாமியாரை கட்டி தழுவி கொண்டாள். இளையவள் கவனத்தை திசை திருப்ப, அம்மா, இனிமே உன் அவதாரத்தை பாட்டியும் அப்பாவும் பாதி பாதியாக எடுத்துக்க போகிறாங்களாம். அதனால் இனிமே நீ தசாவதாரி இல்லை, வக்கீல் அவதாரி. பாட்டி பஞ்சாவதாரியாக மாறிட்டாங்க. அனைவரும் சிரித்தனர். உண்மைதான். உயர்கல்வியே பெண்ணிற்கான அடையாளம். திருமணம்
அடையாளத்தை அழிப்பதற்காக அல்ல, நினைவு சின்னமாக மாற்றம் பெறுவதற்காகவே. பெண் கல்வியே பிரபஞ்சத்தின் முத்திரை.